1893ஆம் வருஷம் ஒரு நடுங்குற குளிர்காலம். தென்னாப்பிரிக்காவோட ஒரு ரயில் நிலையத்துல ஒரு இளைஞனை ரயில விட்டு வெளியில தூக்கி வீசுறாங்க. அந்த ஒரு அவமானம் ஒரு சாதாரண மனுஷனை மட்டும் மாத்தல, மொத்த இந்தியாவோட விதியையே மாத்துச்சு. அவர் யாருன்னு தெரியுமா? அவர்தான் நம்ம மகாத்மா காந்தி. அது என்னன்னு கதை சொல்லவா? அப்போ அவர் வெறும் மோகன்தாஸ் காந்தி தான். லண்டன்ல சட்டம் படிச்ச ஒரு இளம் வக்கீல். அவர்கிட்ட முதல் வகுப்புல போறதுக்கான சரியான டிக்கெட் இருந்துச்சு. சட்டம் அவர் பக்கம்தான் இருந்துச்சு. ஆனா அந்த பெட்டிக்குள்ள வந்த ஒரு வெள்ளையருக்கு காந்தியோட நிறம் பிடிக்கல. ஒரு இந்தியன் எப்படி முதல் வகுப்புல வரலாம் அதிகார திமிர் அங்க சத்தமா கேட்டுச்சு. காந்தி ரொம்ப அமைதியா தன்னோட டிக்கெட்ட காட்டி, நான் முறைப்படி டிக்கெட் வாங்கியிருக்கேன், அதனால நான் இறங்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. ஆனா அங்க நியாயத்தை விட நிறவெறிதான் ஜெயிச்சுது. போலீஸ்காரங்க வந்து காந்திய வலுக்கட்டாயமா இழுத்து பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம்ல தள்ளிவிட்டாங்க. அவரோட பெட்டிங்கெல்லாம் வெளிய வீசப்பட்டுச்சு. அந்த நடுங்குற குளிர்ல தனியா தலைகுனிவோட காந்தி அங்க நிக்கிறாரு. அந்த ராத்திரி அவர் கண்ணுல தூக்கமே இல்ல. அந்த இருட்டு அறையில உட்கார்ந்து அவர் யோசிச்சாரு, நாம பேசாம இந்தியாவுக்கே போயிடலாமா, இல்ல அந்த அநீதியை எதிர்த்து போராடலாமா? அப்போதான் அவர் அந்த பெரிய முடிவை எடுத்தாரு. அடிபடி பண்ணி இல்ல, உண்மை வழியில அமைதியால போராடுவேன்னு முடிவு பண்ணாரு. அந்த ராத்திரி தான் சத்யாகிரகம்ங்கிற அந்த புரட்சி காந்தியோட மனசுல உருவாச்சு. வெள்ளையர்கள் அன்னிக்கு காந்திய ரயில விட்டு தான் வெளியே தள்ளுனாங்க. ஆனா அதே ராத்திரி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கித்தர போற ஒரு மகாத்மாவ உருவாக்குச்சு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு அவமானம் கூட ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பமா இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.